அன்பார்ந்தவர்களே, வளனாரை மாட்சிப்படுத்தும் வகையிலே உயிர்த்தெழுந்த நம் ஆண்டவர் இயேசு அவருக்கு அளித்த 4வது வரம் என்ன என்பதை இறையடையார் வீரமாமுனிவர் தேம்பாவணியிலே நமக்கு தருகின்றார். அந்த செய்யுளை இன்று நாம் தியானிக்கப் போகின்றோம். அதனுடைய பொருள் என்ன என்பது மிக அருமையான ஒன்று. கணம் பழுத்து இருந்த உறும் என விண்ணின் கடிந்த பேய் கொண்ட தொல்பகையால் மனம் பழுத்து ஏற்றும் வஞ்சனை நாண வழியிலா வென்றனை என்னா சினம் பழுத்து எதிர்த்த கொணுங்கு இனம் ஓடி செல்வ நின் நாமவேற்கு அஞ்ச தனம் பழுத்து எரி 4ஆம் மணி வரமே தந்ததாம் வெற்றியம் கொடியோய் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இதன் பொருள் என்ன என்றால், வெற்றி பொருந்திய அழகிய மலர்கொடையை உடையவனே, மேகத்திலிருந்து முதிர்ந்து விழுந்த இடி போல வானுலகிலிருந்து தள்ளப்பட்ட பேய்கள் தாம் கொண்ட பழைய பகையால் மனம் முதிர்ந்து செய்யும் வஞ்சனை எல்லாம் நாணும்படி தவறாமல் அவற்றை நீ வென்றாய் என்பதனால் பொன்னிடையே பதிய நின்று ஒளிரும் 4ஆம் மணி சினம் முதிர்ந்து எதிர்த்த பேய்க்கூட்டம் ஓடி உனது செல்வ பெயராகிய வேலுக்கு அஞ்சுமாறு வனம் தந்ததற்கு அடையாளமாம் என்று கூறுகிறார். தெளிவாக சொல்வதென்றால், மலர்கொடி ஏந்தியவரே, வானிலிருந்து வீழ்ந்த பேய் கணத்தை வென்றவரே, அவற்றின் வஞ்சகத்தை முறியடித்தவரே, பேய் கூட்டம் அஞ்சி ஓடும் வல்லமை கொண்டதாக உமது பேர் விளங்கும் வரத்தை பெறுவீர். இது 4ஆம் வரம் என்று கூறுகின்றார். கணம் பழுத்திரிந்த உறும் என விண்ணிற்கடிந்த பேய் கொண்ட தொல்பகையான் மனம் பழுத்து ஏற்றும் வஞ்சனை நாண வழுவிலா வென்றனை என்னா சினம் பழுத்து எதிர்த்த குணுங்கினம் ஓடி செல்வரின் நாம வேர்க்கு அஞ்ச தனம் பழுத்து எரி 4ஆம் மணி வரமே தந்ததாம் வெற்றியங்கொடியோய் என்று கூறுவதை பார்க்கிறோம். அதாவது, வளனாரின் பெயரை சொன்னாலே போதும், பேய்க்கணங்கள் பயந்து ஓடும். அவ்வாறு பேய்களை விரட்டுகின்ற சக்தி வாய்ந்த ஒரு வரத்தை உம்முடைய திருப்பெயருக்கு நாம் அளிக்கின்றோம் என்று ஆண்டவர் இயேசு கூறுவது எவ்வளவோ அருமையான ஒன்று. அதன் மூலமாக நாம் பயனடைவோம். பேய்களின் தந்திரத்தை வெல்வதற்கு வளனாரின் பெயரை சொன்னாலே போதும் என்று உணர்வோமாக. வாழ்க!